அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இது அலப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். என்னப்பா பரபரப்பு விறுவிறுப்பு என்னதான் நடக்குது மர்மமா இருக்குதுன்ற மாதிரிலாம் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நேற்று என்னன்னா கேகேஆர் ஜிடியை வந்து பொழந்து கட்டி ஜெயிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் தான்ப்பா முடிவு பண்ணும், சீக்கிரமாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறேன். யாருக்கு மேட்ச்சு, முக்கியமான மேட்ச்சு, அதுவும் சிஎஸ்கேக்கு இன்றைக்கி மேட்ச் இல்லாட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் உட்காந்து பார்க்குற மேட்சாக தான் இருக்கும். எஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாலங்குறிச்சி பஞ்சாப் கிங்ஸுக்கும் ராசகாபாளையம் ராயல்ஸான ஆர்சிபிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சே. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவரில் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. இப்போ போக போக பஞ்சாப் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச் அவங்களுக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்சாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் ஜெயிக்க போகுது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேரிசனை போடப்பா, ஓப்பனிங்கு மிடில் டெட் போலிங் எல்லாம் சொல்லிவிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் காம்பினேஷன் அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரனையும் பிரியான்ஸ் ஆரியாவையும் ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க. என்ன தான் பஞ்சாப் கண்டினியூஸாக தோற்றுட்டு போனாலும் அவங்க பெஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் பஞ்சாப். இந்த பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பில் சால்ட், இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதில் யாரோ ஒரு ஆள் சொதப்பினாலும் யாருக்கு அங்கே போங்கங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 100லாம் போன இதில் போட்டால் அப்படி விராட் கோலி கிங் கோலி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இருந்தாலும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் அட்வான்டேஜாக நாம் பார்க்குறது பஞ்சாப் சைடு. ஸோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவோம். பஞ்சாபோட மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சில மேட்சுகளாக சொதப்பியிருக்காரு. அதனால் அவங்க டீமுமே சொதப்பியிருக்கு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுவாரா ஹோம் கிரவுண்டுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். காப்பர் கான்லி ஒரு நல்ல ஒரு பிக்கு அவர் ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து பஞ்சாப் தான். இருந்தாலும் மார்க்கோ ஸ்டைனஸாக இருக்கட்டும், சஷாந்த் சிங்காக இருக்கட்டும், நேகல் வதேராவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ஒரு சில மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து பஞ்சாபோட சர்க்கிளுக்கு காரணம்னே நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆர்சிபி எடுத்துனா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு மிடில் ஆர்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் கேட்டிங்கன்னா கேப்டன் ராஜ்தத் படிதாராக இருக்கட்டும், தேவ்தத் படிகல்லாக இருக்கட்டும், ஜித்தேஷ் சர்மாவாக இருக்கட்டும், டிம் டேவிடாக இருக்கட்டும், ரொமானியோ ஷெப்பர்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். யாரோ ஒரு ஆளில் 3 பேர் சொதப்பலாம், 2 பேர் வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மிடில் ஆர்டரை காப்பாற்றி டேபிள் டாப்பில் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் ஆர்சிபி. போலிங் எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சனாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், ஜேவியராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் அண்ட் லென்த் நல்லா தான் போட்டாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. அக்ஷர்தீப் சிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் சித்தப்பா சேகல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போடுறா. அப்படி இருந்தாலும் ஒரு சில மைனஸ் இருக்கிறதுனால தான் அந்த தோல்விகள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்சிபியோட போலிங்கை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் வந்து ஐபிஎல்லே வந்து சிறந்த வந்து பார்த்திங்கன்னா அதிக மீடியமில் போட்டு செமையாக போலிங் போட்டு லைன் அண்ட் லென்த்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். இந்தியன் டீமுக்கு அவரை கூப்பிடுங்கடே அப்படின்ற அளவுக்கு இந்த சீசன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஆர்சிபி. அவர் கூட சேர்ந்து நான் இருக்க மச்சான் சேர்ந்து செமையாக போட்டு கலக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ஒன் பவுன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எதிரணியை மிரள வைக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு குணால் பாண்டியாவாக இருக்கட்டும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் சுகேஷ் சர்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் சூப்பராக போகிறாங்க. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் ஆர்சிபி. ஸோ வந்து கம்பேரிட்டிவ்லி போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 52% நான் ஆர்சிபிக்கும் 48% பஞ்சாப்புக்கும் கொடுக்குறேன். ஹோம் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பஞ்சாப் ஜொலிக்காத ஒரு காரணத்தினால தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ வந்து ப்ளஸ் வந்து போலிங்கும் ஓப்பனிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டர் இருக்கட்டும், நல்ல ஸ்ட்ராங்கில் இருக்காங்க ஆர்சிபி. ஸோ ரெண்டாவது மேட்ச் இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப் தோக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாவது மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் ராயல்ஸான ஆர்ஆருக்கும் தர்மபுரி கேபிட்டல்ஸான டிசிக்கும் தான் மேட்ச்சு. ஸோ இதில் டிசி ஜெயிக்கணும் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆர்ஆரும் பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க, டிசி வந்து அப்படியே வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓப்பனிங் சூப்பராக ஆடிட்டு இருந்த டீமுங்க டிசி. எதுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. காம்பினேஷனில் மாற்றி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமையை கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆரோட ஓப்பனிங் பேட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் பியூட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கேப்புக்கு வந்து டஃப் கொடுத்து 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓப்பனிங்கில் சில மேட்ச்கள் சொதப்பிச்சு, அதனால தான் சில தோல்விகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் காம்போ செம ப்ளஸில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கலாம் கேஎல் ராகுல் அண்ட் நிசாங்கா. ஏதோ ஒரு மேட்ச் யாரோ ஒரு ஆள் விட்டால் பரவாயில்ல, 2 பேருமே விடுவோம் இல்லை 2 பேருமே அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டிசினே சொல்லுவேன். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு நான் ஒரு பக்கம் போகிறேன். ஸோ அப்படியே மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபெராராவாக இருக்கட்டும், கேப்டன் ரியான் பராக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துரு ஜுரேலாக இருக்கட்டும், ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜடேஜாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் ஓகேவான மிடில் ஆர்டர். அந்த பக்கம் அப்படியே எடுத்திங்கன்னா அபிஷேக் போரல், ஸ்டப்ஸு, மில்லர் தி கில்லர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் காம்போ தான். இருந்தாலும் சமீர் ரிஸ்வியில் நல்லா ஆடின மாதிரி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நல்லா ஆடினார்னா இந்த மேட்ச் அவங்க கையில் தான். ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் தான் கம்பேரிட்டிவ்லி டு ஆர்ஆர். ஸோ ஸ்லைட்டாக நான் வந்து டிசி பக்கம் வந்து மிடில் ஆர்டர் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த பக்கம் கொடுத்துட்றேன்.
ஸோ அப்படியே ஃபாஸ்ட் பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்பின் பவுலிங்காக இருக்கட்டும், பவுலிங்கை மொத்தமாக எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் குறி வச்சு அடிக்கக்கூடிய ஆர்ச்சர் செமையாக வந்து பவுலிங்கில் ஃபார்மில் இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஆர்ஆர்னே சொல்லுவேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஜடேஜா நல்லா போட்டுட்ருக்கா ஸ்பின்னுக்கு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சர்மா இருக்கார். ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து வச்சிருக்காங்க. பர்கர் அப்பப்போ போடுவோம் அப்படி நசுக்கி சூப்பராக தான் இருக்கும். ஸோ வந்து பவுலிங் காம்பினேஷனும் ஓகே தான். இந்த பக்கம் அப்படியே பவுலிங் எடுத்தால் பேர்லாம் சூப்பராக தான் இருக்கும் பவுலிங்கு. ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. வெச்சல் ஸ்டாக்காக இருக்கட்டும், லுங்கி இங்கிடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலிங் வந்து சூப்பர் லைன் அண்ட் லென்த்தில் போடக்கூடியவங்க. ஏதோ சில தவறுகள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சில மேட்சுகள் தோக்க வேண்டிய சுச்சுவேஷன், எலிமினேட்டட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஆர்ஆரை பொறுத்தவரை எனக்கு வந்து ஸ்லைட்டாக டிசி பக்கம் நான் போகலான்னு இருக்கேன். ஸோ வந்து பவுலிங்க்கு டிசியை சொல்கிறேன். ஸோ என்னப்பா நீ சொன்னதை பார்த்தா 2 பாயிண்ட் அஹேடாக இருக்காங்களே டிசி அப்படின்னு கேட்டால் என்னோட அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசி இந்த மேட்சை ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 51% டிசியும் 49% வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆரும் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு பண்ணி நான் கம்பெனி பொறுப்பில்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.